எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். அஜித் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் பேசின ஒரு ஃபோன் கால் ஆடியோ வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக வைரலாக பரவிட்டு இருக்குது. அதில் அஜித் அவர்கள் பல விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் அதற்கு சொன்ன விஷயம்தான் மிக பெரும் அளவுக்கு ஹைலைட்டாக பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இருவரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ மிக பெரும் அளவுக்கு உங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கும். வாங்க, அஜித் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் என்ன பேசிக்கிட்டாங்க, தன்னுடைய தாயார் இறந்த உடனே அஜித் அவர்கள் தளபதி விஜயிடம் பேசின சில முக்கியமான விஷயங்கள் தான் மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அஜித் அவர்களுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தி இருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட வீடியோ, அஜித் அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா தடுமாறிக்கிட்டே வந்தார், கண்கள் கலங்கிக்கிட்டே வந்தார். நம்முடைய அஜித் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீர நடையோடு தான் இருப்பார். ஈவன் தன்னுடைய தந்தையார் இறக்கும் போது கூட அதே கம்பீரத்தோடு தான் இருந்தார். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வீடு வரைக்கும் வரும்போது அவ்வளவு தடுமாறினார். 2-3 இடத்துல கீழே விழுவுற நிலைமைக்கு போயிட்டார். அதே மாதிரி தன்னை சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையுமே ரொம்ப 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 கனிவாக பேசினார், பணிவாக பேசினார். நம்முடைய அஜித் அவர்கள் எப்பயும் பணிவாக பேசக்கூடியவர் தான். ஆனால் அவருக்குள்ள எப்பயுமே ஒரு கம்பீரமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா கண்களில் கண்ணீர் மட்டும்தான் இருந்துச்சு, தடுமாற்றம் மட்டும்தான் காலில் இருந்துச்சு. அப்படி நம்ம அஜித் அவர்கள் நம்ம எல்லாருமே பார்க்கும்போது, வீடியோவை பார்க்கும்போது அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, அஜித் அவர்களுடைய தாயாருடைய மரணத்துக்கு அனைவரும் வந்திருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக தளபதி விஜய் அவர்கள் வந்திருந்தாங்க. தளபதி விஜய் அவர்களையும் அஜித் அவர்களையும் ஒன்றாக பார்க்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரசிகருடைய ஆசை. ஈவன் பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இருவரும் ஒன்றாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கத்தான் செஞ்சிச்சு. ஈவன் ரஜினி கமல் ரசிகர்களுக்கு கூட தலையும் தளபதியும் ஒன்றாக பார்க்கணும். ஏன்னா நம்ம கமலை நம்ம ரஜினி அவர்களையும் ஒட்டுக்க நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் அஜித் அவர்களையும் தளபதி விஜய் அவர்களையும் பார்த்ததே கிடையாது. இருவரையும் ஒன்றாக பார்க்கணும் அப்படிங்கிற பல நாள் ரசிகர்களுடைய ஆசை முதல் முறையாக நிறைவேற்றிச்சு. ஆனால் எல்லாருடைய கருத்து என்னென்னா, நாங்கள் இத்தனை வருஷம் ஆசைப்பட்டோம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சோக நிகழ்வு தான் இது நடக்கணுமா அப்படிங்கிற தங்களுடைய சோக கருத்துக்களையும் அங்கே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடியோ மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அஜித் அவர்களுடைய தாயார் இறந்த செய்தி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் முதல்ல ஃபோன் தான் பண்ணியிருக்கிறாரு அஜித் அவர்களுக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் தான் பேசுகிறாரு. ஹாய் விஜய், நண்பா விஜய், ரொம்பவே நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்கு. உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், அதையும் மீறி எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அஜித் அவர்கள் சொன்னதுக்கு, அதெல்லாம் கிடையாது, நம்ம அம்மா தான், நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கும் போது நான் எப்படி கண்டுக்காமல் இருக்க முடியும். அதனால் கண்டிப்பாக நல்ல தைரியமாக இருங்க அஜித், நாங்கள் உங்க கூடயே இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு நம்முடைய அஜித் அவர்கள், விஜய் ரொம்ப தேங்க்ஸ், நான் இத்தனை வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம இருவரும் இருந்தோம், அதிகமாக பேசிக்கிட்டது கிடையாது. நாம் 2 பேரும் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு தெரிஞ்சாலும் அதிகமாக பேசிக்கிட்டது கிடையாது. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் நான் உன்னை மீட் பண்ணும், நான் உன்கிட்ட கொஞ்ச நாள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் சொன்னதுக்கு, கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம், இப்போ ரொம்பவே தைரியமாக இருந்து நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் தைரியத்தை மட்டுமே மீண்டும் மீண்டும் புகட்ட, ஆரம்பத்தில் சோகமாக பேசின அஜித் அவர்களும் ரொம்ப தேங்க்ஸ் விஜய், இப்போ எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அதன் பிறகு அந்த ஃபோன் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்படி இருக்க நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட ஆடியோ இன்றைக்கி சமூகத்தில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அஜித் அவர்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோகமாக இருந்தார். தளபதி விஜய் அவர்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேச பேச அஜித் அவர்களுடைய அந்த பழைய பாணியில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. தேங்க்ஸ் விஜய், நம்ம சீக்கிரமாகவே சந்திக்கலாம், ஓகே பாய் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் தளபதி விஜய் அவர்களும் ஃபோனை முடிச்சுட்டாங்க, கான்வர்சேஷனை முடிச்சுட்டாங்க. நேயர்களே, நம்முடைய தளபதி விஜய் அவர்களுடைய இந்த செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு முதல்வரான பிறகும் அஜித் அவர்கள் மனசில் கஷ்டப்படுவார், தன்னுடைய நண்பர் கஷ்டப்படுவார் அப்படிங்கிறதுக்காகவே ஃபோன் பண்ணி பேசின இந்த விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கன்பாஸ் தெரிவிங்க. உங்களுக்கு தளபதி விஜய் அவருடைய செயலை பற்றின கருத்துக்களை ஒவ்வொன்றையும் தெரிவிங்க. நன்றி.